உங்கள் ஸ்டைல் கொள்ளு பருப்பு வாங்க பார்க்கலாம். இதில் தாங்க செய்ய போகிறோம். பாதி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரில். கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 தடவை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு காட்டுறேன். குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒருத்தங்க கொள்ளுக்கு மஞ்சத்தூள் சேர்த்த மாட்டாங்க. எங்களுக்கு அந்த கலர் பிடிக்காதுங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சமாங்க, அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். இந்த டைமில் சின்ன சைஸ் தக்காளி 2, இது வந்து குழம்புக்குங்க. இந்த சைஸ் தக்காளி வந்து பெரிய தக்காளியாக 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டுங்க. அப்போ தான் தண்ணி கெட்டியாகும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு இப்போ இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்குங்க. இப்போ அது சவுண்டு போகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது தாளித்து கொட்டுறதுக்காக அரைஞ்சிருக்கேன். இது கடைசியில் நம்ம ஆட்டும் போது போட்டிருக்காங்க. வரமிளகா 5, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றிருப்பேன். வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, சீரகம் இதை வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை இப்போ போடுறதுனாலும் போடலாம். நான் கடைசியாக தான் போடுவேங்க. இந்த டைமில் இதுவும் சவுண்டு போயிடுச்சு. இந்த தண்ணியை இருத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரசத்துக்கு தேவையான தண்ணியை வடிச்சுக்கலாங்க. தக்காளியை எடுத்து புளி கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக வடிக்க வேணாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயமும் வதங்கிட்டுருக்கு நல்லா. இதை எடுத்து அதில் கொட்டி நம்ம விசில் விட்டுக்கலாங்க. ஆட்டும்போது போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த டைமில் போட்டுக்கிறேன். பருப்பு சவுண்ட் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உரலில் தாங்க ஆட்ட போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கட்டும். இந்த டைமில் பச்சை வெங்காயத்தை போட்டு 2 திருப்பி மட்டும் திருப்பி எடுத்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தோண்டிக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு ரெடி. உடம்புக்கு நல்லதும் கூட. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.